வெல்கம் டு கற்றக்கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். இது பார்ட் 27 வீடியோ. இதுக்கு முன்னாடி 26 வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்வுலேருந்தே ஓல்டு கொஸ்டின்லேருந்து 10 அல்லது 15 கேள்விகள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு சைடு பை சைடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. மொத்தம் இதில் 30 கேள்விகள் இருக்குது. இதே மாதிரி இந்த தமிழ் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரி வேறு ஏதாவது ஓல்டு கொஸ்டின் உங்களுக்கு வேணும், இல்லை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ரிலேட்டடாக வீடியோ போகிறோம். இப்போ முதல் கேள்வியை பார்த்தரலாம். ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? ஜி.யு. போப் அவர்கள் திருக்குறளை எத்தனை ஆண்டுகள் படித்து சுவைத்தார்? ஆப்ஷன் ஏ 30 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 40 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 50 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 60 ஆண்டுகள். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 40 ஆண்டுகள். அதே மாதிரி ஜி.யு. போப் திருக்குறளை எந்த மொழியில், ஆங்கிலத்தில் எந்த ஆண்டு மொழிபெயர்த்தார் அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜி.யு. போப் திருக்குறள் எத்தனை வருஷம் படிச்சிருக்காரு அப்படின்னா 40 வருஷம் படிச்சிருக்காரு. அவர் எந்த ஆண்டு மொழிபெயர்த்து வெளியிட்டார் அப்படின்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி. சாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது. இதற்கு காரணமாக இருந்த இருவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானது, இதற்கு காரணமாக இருந்த இருவர் யார்? ஆப்ஷன் ஏ பெரியார் அம்பேத்கர், ஆப்ஷன் பி பெரியார் அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் சி அம்பேத்கர் அறிஞர் அண்ணா, ஆப்ஷன் டி அறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி. இதுல ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானதுக்கு காரணம் என்ன? ஆப்ஷன் ஏ பெரியாரும் அம்பேத்கரும். ஜாதி என்னும் பாறை உடைந்து சுக்கு நூறானதுக்கு காரணம் பெரியாரும் அம்பேத்கரும். அடுத்து மூன்றாவது கேள்வி. விடை தேர்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் தமிழ் இலக்கண நூல் எது? இதுக்கான விடை என்னன்னு கேட்டிருக்காங்க. வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ முதுமொழி மாலை, ஆப்ஷன் பி செந்தமிழ் இலக்கணம், ஆப்ஷன் சி கொடுந்தமிழ் இலக்கணம், ஆப்ஷன் டி தொன்னூல் விளக்கம் சொல்லியிருக்காங்க. அப்போ வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? ஆப்ஷன் டி தொன்னூல் விளக்கம். வீரமாமுனிவர் இயற்றியுள்ள 5 இலக்கணங்களை கூறும் இலக்கண நூல் எது? தொன்னூல் விளக்கம். அடுத்து நான்காவது கேள்வி. எறும்பும் தன் கையில் என் சான் என பாடியவர்? ஆப்ஷன் ஏ கபிலர், ஆப்ஷன் பி ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் சி ஔவையார், ஆப்ஷன் டி புகழேந்தி. எறும்பும் தன் கையில் என் சான் என பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஔவையார். இது ரிப்பீட்டட் கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. எறும்பும் தன் கையில் என் சான் என்று பாடியவர் யாரு? ஔவையார். அடுத்து பெயர் சொல்லோட வகையறிதல். கார்த்திகை பிறந்தது அப்படின்றது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காலப்பெயர், ஆப்ஷன் பி இடப்பெயர், ஆப்ஷன் சி மரபு பெயர், ஆப்ஷன் டி குணப்பெயர். அதாவது பெயர் சொல் வகையறிதல். கார்த்திகை பிறந்தது அப்படின்றது என்ன பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காலப்பெயர். கார்த்திகைன்றது ஒரு மாசம், அப்போ அது ஒரு காலப்பெயர். அடுத்து ஆறாவது கேள்வி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பயிரை மேய்ந்ததால் வேலியே விளைவது எப்படி? ஆப்ஷன் பி எப்படி மேய்ந்தால் வேலியே பயிர் விளைவது, ஆப்ஷன் சி மேய்ந்தால் வேலியே பயிர் விளைவது எப்படி, ஆப்ஷன் டி வேலியே பயிரை மேய்ந்தால் விளைவது எப்படி அப்படின்னு 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க, 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா எது இருக்கு அப்படின்றத மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆப்ஷன் டி வேலியே பயிர் மேய்ந்தால் விளைவது எப்படி அப்படின்றதான் சொல் கரெக்டா இருக்கு. பாருங்க, சொற்றொடர் ஒழுங்குபடுத்தி பார்க்கறது எல்லா சில நேரங்கள்ல ஒரே மாதிரி நம்மளுக்கு தெரியும், மிஸ்டேக் பண்ணிடுவோம். அதனால பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போதான் தேர்வுல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தவறுகளை தவிர்க்க முடியும். அடுத்து ஏழாவது கேள்வி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட்டுக்கு என்ன தமிழ் சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பதிவு கடிதம், ஆப்ஷன் பி பதிவு போஸ்ட், ஆப்ஷன் சி பதிவு தபால், ஆப்ஷன் டி பதிவு அஞ்சல். அப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிஜிஸ்டர் அப்படின்னா பதிவு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். போஸ்ட் அப்படின்னா தபால். அப்போ அஞ்சல், போஸ்ட்னா அஞ்சல் தானே சொல்றோம். அப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா ஆப்ஷன் டி பதிவு அஞ்சல். அடுத்து ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா பதிவு அஞ்சல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து எட்டாவது கேள்வி. இந்தியன் பேனல் கோட் என்பதற்கு சரியான தமிழ் சொல். இந்தியா தண்டனை சட்டம், ஆப்ஷன் பி இந்தியா குடியுரிமை சட்டம், ஆப்ஷன் சி குற்றவியல் நடைமுறை சட்டம், ஆப்ஷன் டி இந்தியா நடைமுறை சட்டம்.
இந்தியன் பீனல் கோட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. கோட், இந்தியா பீனல் கோட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை இந்தியா தண்டனை சட்டம். வித்தியாசமா இருக்கு பாருங்க. இந்தியா பீனல் கோட் அப்படின்னா என்னன்னா இந்தியா தண்டனை சட்டம். நம்மளுக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா அப்போ தபாலுக்கு என்ன சொல்லுவோன்றத தெரிஞ்சா நோட் பண்ணி வைங்க. ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா பதிவு அஞ்சல். போஸ்ட்னோடனே நம்மளுக்கு தபாலுக்கு போகும். ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படின்னா பதிவு அஞ்சல். இந்தியா பீனல் கோட் அப்படின்றது இந்தியா தண்டனை சட்டம்ன்ற பொருள் கொடுக்குது. அடுத்து 9வது கேள்வி, சொற்களை அகரவரிசைப்படுத்துக. இதற்கு சரியான விடை பார்த்தலாம். ஆப்ஷன் பி குடி, தேர், படை, மாலை. சொற்களை அகரவரிசைப்படுத்துறதுல இதுக்கு சரியான விடை குடி, தேர், படை, மாலை. வீடியோ பாஸ் பண்ணி வச்சு சொற்களை அகரவரிசைப்படுத்தி அப்புறம் எழுதிட்டு ஆன்சரை பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது கேள்வி, பட்டியல் 1 பட்டியல் 2 இருக்கு. இதை பொருத்த சொல்லியிருக்காங்க. இது லகர வேறுபாடுகள் டாபிக் கீழே வரும். இதுக்கு சரியான விடை பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி 4 3 1 2. இதுக்கு சரியான விடை 4 3 1 2. இப்போ 4 கலைக்கு என்ன மூங்கில். இந்த லை வந்துச்சுன்னா மூங்கில், இந்த லை வந்துச்சுன்னா மூங்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 3 அழகு அப்படின்றது பறவையின் மூக்கு. அழகு அப்படின்றது பறவை மூக்க சொல்லுது. அழகு அப்படின்றது பறவை மூக்கு. இந்த லை புற்ற குறிக்குது. இந்த அலை புற்ற குறிக்குது. உழவு அப்படின்றது ஒற்ற குறிக்குது. லகர வேறுபாடுகள் ஸ்கூல் புக்ஸ்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு இந்த டாபிக் எல்லாமே நம்ம ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து ஒரு நோட்ல எழுதி டெய்லி அதை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் அதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கலை அப்படின்றது மூங்கில குறிக்குது. இந்த அழகு அப்படின்றது பறவையோட மூக்க குறிக்குது. இந்த அலை அப்படின்றது புற்ற குறிக்குது. உழவு அப்படின்றது ஒற்ற குறிக்குது. அடுத்து 11வது கேள்வி, தாள் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பாதம், ஆப்ஷன் பி தாலி, ஆப்ஷன் சி கலை, ஆப்ஷன் டி நாக்கு. தாள் அப்படின்றதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நாக்கு. தாள் என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி நாக்கு. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை தருக. ஓ அப்படின்றதுக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பெரிய, ஆப்ஷன் பி உயிர் மெய்யெழுத்து, ஆப்ஷன் சி வியப்பு, ஆப்ஷன் டி ஒளி குறிப்பு. ஓ அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி வியப்பு. ஆப்ஷன் சி வியப்பு. ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் என்ன? ஓ அப்படின்றதுக்கு வியப்பு. அடுத்து 13வது கேள்வி, மரபு தொடரை எடுத்து கூறுக. ஆப்ஷன் ஏ தமிழரிடம் விருந்தோம்பல் பண்பு வழி வழியாய் வருகிறது. ஆப்ஷன் பி தமிழரிடம் விருந்தோம்பல் பண்பு காலந்தொட்டு வருகிறது. ஆப்ஷன் சி தமிழரிடம் விருந்தோம்பல் பண்புன்னு வரணும். இந்த இடத்துக்கிட்ட கண்டுன்னு இருக்கு. பண்பு வாழையடி வாழையாக வருகிறது. ஆப்ஷன் டி தமிழரிடம் விருந்தோம்பல் பண்பு எப்போதும் வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுக்கு மரபு தொடர் கேட்டிருக்காங்க. இதற்கு தமிழரிடம் விருந்தோம்பல் பண்பு காலம் தொட்டு வருகிறது. விருந்தோம்பல்ன்றது நம்ம காலங்காலமா நம்ம கிட்ட வந்துட்டு தான் இருக்கு. அதுதான் காலம் தொட்டு வருகிறது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்து 14வது கேள்வி, ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. குதிரைகள் காட்டில் மேய்ந்தது. ஆப்ஷன் பி குதிரைகள் காட்டில் மேய்ந்தன. ஆப்ஷன் சி குதிரைகள் காட்டில் மேய்ந்தார்கள். ஆப்ஷன் டி குதிரைகள் காட்டில் மேய்ந்தனர் சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி குதிரைகள் காட்டில் மேய்ந்தன. ஏன் மேய்ந்தன வருது? இது மேய்ந்தார்கள் அப்படின்றது மரியாதையை சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வராது. அப்போ குதிரைகள் காட்டில் மேய்ந்தன அப்படின்றதுதான் கரெக்ட். 15வது கேள்வி, அடியற்ற மரம் போல் என்ற உவமையின் பொருளை விளக்குக. ஆப்ஷன் ஏ கீழே விழுதல், ஆப்ஷன் பி நிலையற்று விழுதல், ஆப்ஷன் சி பாதி விழுதல், ஆப்ஷன் டி கணம் தாங்காமல் அழிதல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விட ஆப்ஷன் பி நிலையற்று விழுதல். அடியற்ற மரம் போல் அப்படின்றது எப்படின்னா நிலை இல்லாம விழுகிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்து 16வது கேள்வி, தாயை கண்ட சேயை போல் இது உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி, ஆப்ஷன் பி துன்பம், ஆப்ஷன் சி கலக்கம், ஆப்ஷன் டி மயக்கம். தாயை கண்ட சேயை போல அப்படின்றது உவமையை விளக்கப்படும் பொருளை கேட்டிருக்காங்க. தாயை பார்த்த குழந்தை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். ஆப்ஷன் ஏ மகிழ்ச்சி. அப்போ தாயை கண்ட சேயை போல் அப்படின்ற உவமை எதை குறிக்குது? மகிழ்ச்சியை குறிக்குது. அடுத்து 17வது கேள்வி, உவகை தேன் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ உவமை தொகை, ஆப்ஷன் பி வேற்றுமை தொகை, ஆப்ஷன் சி உருவகம், ஆப்ஷன் டி பண்பு பெயர்.
உவகை தேன் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி உருவகம். உவகை தேன் அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு என்ன கேட்டிருக்காங்க? உருவகம். அடுத்து 18வது கேள்வி, வாழ்க்கை இன்பம் துன்பம் கலந்தது என்பது அனைவரும் அறிந்தது. எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தனி வாக்கியம், ஆப்ஷன் பி செய்தி வாக்கியம், ஆப்ஷன் சி வினா வாக்கியம், ஆப்ஷன் டி உணர்ச்சி வாக்கியம். வாழ்க்கை அப்படின்றது இன்பம் துன்பம் கலந்தது அப்படின்றது ஒரு செய்தியை சொல்ற மாதிரி சொல்றோம். ஆப்ஷன் பி செய்தி வாக்கியம். வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் கலந்தது என்பது அனைவரும் அறிந்தது அப்படின்றது செய்தி வாக்கியம். அடுத்து 19வது கேள்வி, பேக்கிங் சார்ஜ் அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஆப்ஷன் ஏ கட்டுமான கூலி, ஆப்ஷன் பி பதிவு வரி, ஆப்ஷன் சி பேக்கிங் கூலி, ஆப்ஷன் டி கட்டுமான தொகை. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கட்டுமான கூலி. மேக்கிங் சார்ஜ் அப்படின்றது என்னன்னா கட்டுமான கூலின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 20வது கேள்வி, அசைத்தல் என்றதுக்கு எதிர்ச்சொல் கேட்குறாங்க. அசைத்தல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ நிற்றல், ஆப்ஷன் பி அலைதல், ஆப்ஷன் சி பறித்தல், ஆப்ஷன் டி ஓடுதல். அசைத்தல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நிற்றல். அசைத்தல் அப்படின்னா என்னது? நிற்றல் அப்படின்றத பொருளா குறிக்குது. அடுத்து 21வது கேள்வி, மழைக்காலம் அப்படின்றத பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாம் ஆப்ஷன் சி மழை கூட்டல் காலம். மழை கூட்டல் காலம். மழைக்காலம் எப்படி பிரியுது? மழை கூட்டல் காலம்னு பிரியுது. அடுத்த 22வது கேள்வி, மரம் மரம் என்பன ஒளி வேறுபாடு அறிவு சரியானவற்றை எழுதுக. கொடு கெடு. ஆப்ஷன் பி வீரம் தாவரம், ஆப்ஷன் பி தானம் மாடு, ஆப்ஷன் டி தனம் தேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி வீரம் தாவிரம். இந்த மரம் அப்படின்றது வீரத்தை குறிக்குது, இந்த மரம் அப்படின்றது தாவரத்தை குறிக்குது. இது மரம் தானே தாவரம். மரம் அப்படின்னா வீரத்தை குறிக்குது, மரம் அப்படின்னா தாவரத்தை குறிக்குது. ஆப்ஷன் 23வது கேள்வி, பாட்டுக்கொரு புலவன் இத்தொடரால் குறிக்கப்படும் சான்றோர். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன், ஆப்ஷன் பி கவிமணி, ஆப்ஷன் சி பாரதியார், ஆப்ஷன் டி ராமலிங்க பிள்ளை. பாட்டுக்கொரு புலவன் அப்படின்றது யாரை குறிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் சி பாரதியார். பாட்டுக்கோர் புலவன் அப்படின்னு யாரை குறிக்கிறாங்க? பாரதியார். அடுத்து 24, திருக்குறள் சிறந்த நீதி நூல். விடைக்கேற்ற வினாவை தேர்க. ஆப்ஷன் ஏ திருக்குறள் நீதி நூலா, ஆப்ஷன் பி திருக்குறள் எவ்வகை நூல், ஆப்ஷன் சி திருக்குறள் சிறந்த நூலா, ஆப்ஷன் டி எது சிறந்த நீதி நூல் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி திருக்குறள் எவ்வகை நூல். அப்போ திருக்குறள் சிறந்த நீதி நூல். திருக்குறள் எவ்வகை நூல் அப்படின்னு கேட்கும்போது திருக்குறள் சிறந்த நீதி நூல் கரெக்டான விடை. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. வாழை மா பலா இது முக்கணின்னு கொடுத்துருக்காங்க. பலா வாழை மா அப்படின்றது முக்கணி, மா பலா வாழை அப்படின்றது முக்கணி, பலா மா வாழை முக்கணி. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி நம்ம சொல்லுவோம்? மா பலா வாழை அதுதானே முக்கணி, அதை தான் சொல்லியிருக்காங்க. மா பலா வாழை அப்படின்றது முக்கணி. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். அடுத்து 26வது கேள்வி, பழங்குடி அப்படின்றதுக்கு இலக்கண குறிப்பு அறிகன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பண்பு தொகை, ஆப்ஷன் பி தொழில் பெயர், ஆப்ஷன் சி பெயரெச்சம், ஆப்ஷன் டி வினைமுற்று. பழங்குடி அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பண்பு தொகை. பார்த்து வச்சுக்கோங்க, வித்தியாசமா இருக்கு. பழங்குடி அப்படின்றது என்ன இலக்கண குறிப்பு? பண்பு தொகை. பழங்குடி அப்படின்றது பண்பு தொகை. அடுத்து 27வது கேள்வி, கிட்னி அப்படின்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கல்லீரல், ஆப்ஷன் பி மண்ணீரல், ஆப்ஷன் பி சிறுநீரகம், ஆப்ஷன் சி கணையம். கிட்னி அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான விடை ஆப்ஷன் சி சிறுநீரகம். கிட்னி அப்படின்றது சிறுநீரகத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 28வது, எண்ணிலா உயிர்கள் அப்படின்றது சரியான இலக்கண குறிப்பு வருதா? அப்போ பெயரச்சம் நம்மளுக்கே தெரியும். அப்போ எதிர்மறை ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எண்ணிலா உயிர்கள் அப்படின்றதுக்கு ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சொல்லியிருக்காங்க. அடுத்து 29வது கேள்வி, வலு சொற்களை நீக்கி அறிக. நாளுக்கு நாள் விலைவாசி ரொம்ப ஒசந்து போச்சு. ஆப்ஷன் பி நாளுக்கு நாள் விலைவாசி ரொம்ப ஒசந்து போச்சு. ஆப்ஷன் சி நாள்தோறும் விலை ஏறி கொண்டிருக்கிறது. ஆப்ஷன் டி நாள்தோறும் விலை ரொம்ப ஏறி விட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நாள்தோறும் விலை ஏறி கொண்டிருக்கிறது. இதற்கு சரியான விடை நாள்தோறும் விலை ஏறிக்கொண்டிருக்கிறது அப்படின்றதான் கரெக்டான விடை. அடுத்து 30வது கேள்வி, அணை என்னும் வேர்ச்சொல்லை உடைய தொழில் பெயரை காண்க. ஆப்ஷன் ஏ அணைக்கும், ஆப்ஷன் பி அணைத்தான், ஆப்ஷன் பி அணைத்தல், ஆப்ஷன் பி அணைத்தாள் அப்படின்னு.
அணை அப்படின்றதுக்கு தொழிற்பெயர், நம்மளுக்கு அழுதல்னாலே தொழிற்பெயர் தெரியும். அப்போ ஆப்ஷன் சி அணைத்தல் அப்படின்றத கரெக்டான விடை. அணைத்தல் அப்படின்றதா கரெக்டான விடை. மொத்தம் இதுல 30 கேள்விகள் பார்த்திருக்கோம். 30 கேள்விகளுக்கு தேர்வு மாதிரி போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் 30க்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு இதே மாதிரி ஹிஸ்டரி ப்ரீவியஸ் கொஸ்டின் வேணும், ஜியோகிராஃபி வேணும், இல்ல ஹிஸ்டரி ஜியோகிராஃபி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன வேணும் அப்படின்றது. இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம நம்ம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.